ஏதாவது ஒரு முதலமைச்சர் தன்னுடைய சொந்த பெயரை அரசினுடைய நிதியிலே நடக்கிற திட்டத்திற்கு வைத்திருக்கிறாரா? எங்கேயாவது நடந்திருக்கா? இந்தியாவில யாராவது வச்சிருக்காங்களா? அவ்வளவு விளம்பர வெறி. நலம் காக்கும் ஸ்டாலின், நலம் காக்கும் முதல்வர்னு வை, நீ தானே முதல்வர், உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற திட்டத்திற்கு விளம்பரத்திற்கு எவ்வளவு செலவாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சென்னையில இருக்கிற எல்லா மெட்ரோ ரயில்லையும் அந்த படம் வைக்கணுமா? எல்லா கேபின்லயும், மெட்ரோல 5 கேபின் இருக்குன்னா 5 கேபின்ல இருந்த எல்லா படத்தையும் எடுத்துட்டு ஸ்டாலின் முகம் மட்டும் இருக்கு. ட்ரெயினுக்கு வெளியே ஸ்டாலின் முகம், மெட்ரோவுக்கு வெளியே வந்தா ஸ்டாலின் முகம், எல்லா பில்லர் பிரிட்ஜ் பில்லர்லயும் ஸ்டாலின் முகம். கேட்டாங்களா யாராவது? தேவை இருக்கிறவன் தேடி போக போறான். நீ உங்களுடன் ஸ்டாலின் போஸ்டர் போட்டு ரோஸ்டர் கொடுத்துட்டேன்னா அங்க இருக்கிற அதிகாரிகள் விளம்பரப்படுத்த போறாங்க, ஆட்டோ விளம்பரம், நோட்டீஸ் விளம்பரம் பண்ண போறாங்க, மக்கள் வர போறாங்க. இது எதற்காக இந்த படம்? உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அந்த ஒன்றியங்களுக்கு, யூனியனுக்கோ அந்த முனிசிபாலிட்டிக்கோ கார்பரேஷனுக்கோ இவர்கள் ஏதாவது சிறப்பு நிதி ஒதுக்கி இருக்கிறார்களானா? ஜீரோ. அந்த ஃபண்ட், அந்த முனிசிபாலிட்டியினுடைய ஜெனரல் ஃபண்ட், அந்த ஊராட்சியினுடைய ஜெனரல் ஃபண்ட், அந்த யூனியனுடைய ஜெனரல் ஃபண்ட், மக்களுக்கு சாக்கடைக்கு லைட்டுக்கு போக வேண்டிய ஃபண்ட் எடுத்து 1 லட்சம் ரூபாயில உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடத்துன்னு சொல்றான். எவ்வளவு கேவலமான விஷயம்! நீ விளம்பரத்துக்கு பயன்படுத்திய பணத்தை அந்த நிகழ்ச்சி நடத்துபவர்களுக்கு கொடுத்திருந்தேன்னா அவன் இன்னும் வர்றவனுக்கு சாப்பாடு போட்டிருப்பான், வர்றவனுக்கு ஒரு ஃபேன் வச்சிருந்திருப்பாங்க, அங்க ஒரு கம்ப்யூட்டர் 2 கம்ப்யூட்டர் சேர்த்து வச்சு அந்த